என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு ஆக்டராகவும் எனக்கு தெரியும், ஒரு நல்ல மனிதராகவும் எனக்கு தெரியும். அவர் கூட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் எண்ணம் வந்து கெடுதல் பண்ணணும்னு இல்லை, ஆனால் அவருக்கு வந்து அரசியல் பற்றி இன்னும் முழுமையாக அவர் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்றது தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு, அவருக்கு இன்னும் நிறைய அரசியல் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஆனால் திமுகவோட ஒரு மோசமான தீய சக்தி, அந்த அந்த மாதிரி ஒரு கட்சியை எதிர்கொள்ள முடிய ஒரே ஒரு கட்சி, அவங்கள தோக்கடிக்க வச்சு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரே ஒரு கட்சி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி பண்ணணுன்றது. அதனால தாவேக்கா வந்து இந்த ட்ராப்ல வலையில விழுறாங்க, அது விழாமல் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் உண்மை. எதுவோ மக்களுக்கு நல்லாட்சி இவ்வளோ நாளாக எப்படி எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி திமுகவை வந்து அடித்து நொறுக்குனாங்களோ, கருணாநிதியோட திமுக அவர்களே சொல்கிறேன் நான். ஓகேங்களா? அண்ணாவோட திமுக இங்கே தான் அண்ணா திமுக இருக்குது. கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது அண்ணாவோட திமுக தான் இங்கே வெல்லும், அண்ணா திமுக தான் வெல்லும். அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி இந்த மாதிரி தீய சக்தியை வந்து நொறுக்கி அடிக்க முடியும் அப்படின்றது. அதனால தாவேக்கா வந்து புரிஞ்சுக்கணும், அரசியல் களத்தில் நம்ம வந்து யார் நம்மளோட உண்மையான எதிரி அப்படின்றது வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு வந்து இந்த மாதிரி திருப்பி மீண்டும் ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னா அவர் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டும்.